அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜயண்ணா அவர்கள் அரசியலை விட்டு வெளியில போயிடுவாரு. அவர் அரசியலை விட்டு வெளியில போவதற்குரிய நிறைய முட்டுக்கட்டையான செயற்பாடுகளை கூட நாங்க அவதானிச்சிருப்போம். யாதுமூரே யாவரும் கேளி தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், நம்ம ஈழ நாட்டில் இலங்கையில் இருக்கிற நம்மளை போல இளைஞர்களாக இருக்கட்டும், விஜயண்ணாக்கு ஆதரவு கொடுப்பதற்குரிய காரணம் அவரு சினிமா நடிகர் என்பதற்காக மாத்திரம் அல்ல. அவர் ஒரு நல்ல மனிதர், சிறந்த ஆளுமையான மனிதர், எல்லாரோடையும் சக மனிதர்களோட அன்பாக பழகக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா தமிழ்நாட்டுல போய் அவரோட திரைப்படத்திலையும் வேலை செஞ்சிருக்கேன். அப்ப அவர் அந்த அன்பான ஒரு நம்மளை மதிக்கக்கூடிய அந்த பண்பு அது எல்லார்கிட்ட இருக்காது. நல்ல மனிதர்கள்ட்ட மாத்திரம்தான் அப்படி இருக்கும். அப்படியான ஒரு பண்பு கொண்ட நபர் தான் விஜயண்ணா. அதோட தமிழகத்துல கட்டாயம் ஒரு மாற்றம் ஒன்று வரணும். திமுக சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே இந்த கட்சி நம்மட தமிழ் தேசியத்துல இலங்கை மக்களை, அதுவும் தமிழ் பேசக்கூடிய மக்களை அழித்து ஒழித்த காரணமாக அமைந்த ஒரு கட்சி என்று சொன்னா திமுக. நம்மளுக்கு இன அழிப்பு மேற்கொள்ளப்படக்குள்ள எந்த ஒரு சத்தமும் இல்லாம சந்தோஷமாக இருந்த ஒரு கட்சி என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். அப்படியான ஒரு கட்சி. ஆனா அந்த கட்சி ஆட்சிக்கு வர நாங்கள் எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா திரு சீமான் அண்ணா அவர்களையும் நாங்க எந்த இடத்துலையும் விமர்சிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு மகிழ்ச்சி. ஆனா நாங்க விஜயண்ணா அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கிறோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு. காரணம், இனி அவங்க மக்களுக்குள்ள போய் இலகுவாக மக்களோட இணையக்கூடிய ஒரு கட்சியாக டிவிக்கு காணப்படுது. இளைஞர்கள் பலம் இருக்கி அதோட மக்களுக்குள்ள இலகுவாக அவங்க பட்டி தொட்டி எங்கும் ஏற்கனவே போயிட்டாங்க. இனி மக்கள் இலகுவாக அவங்களை அணுகிக் கொள்ள முடியும். மக்கள் மத்தியிலையும் ஒரு பரந்த ஆதரவு ஒன்று காணப்படுது. ஆகவே இந்த முறை கட்டாயம் 2026 ஒரு ஆட்சி மாற்றம் வந்தே ஆகணும். என்னால முடிஞ்ச நான் விஜயண்ணாவோட களத்துல இருந்து கூட போராடுவதற்கு, பிரச்சாரம் பண்ணுவதற்கு கூட நான் ரெடியாக இருக்கேன். அதுல மாற்றில் அது காலம்தான் பதில் சொல்லணும் எப்படி அது பண்ணலாம்ன்றத. அடுத்தது தமிழக வெற்றி கழகத்துல காணப்படுற இளைஞர்களுக்கு நான் ஒரு அட்வைஸா, ஒரு சகோதரன் ஒரு விடயம் ஒன்று சொல்லணும். நம்மளோட ஆட்டிடியூட் தான் நம்ம யாருன்றதும் நம்ம கட்சி யாருன்றதும் வெளியில காட்டும். ஆகவே நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் அதிகம், நம்மளை சுத்தி இருக்கிற கேமராக்கள் அதிகம். ஆகவே நீங்க ஒரு சிறப்பான ஆட்டிடியூட்டையும் சிறப்பான ஒரு பண்பையும் தான் வெளி சமுதாயத்துக்கு காட்டணும். விஜயண்ணா சொல்றதை போல ஒவ்வொரு வீடு வீடா, ஒவ்வொரு பட்டி தொட்டி எங்கும் நம்மட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தாந்தத்தையும் கொண்டு செல்ல வேண்டியது நம்மட கடமை. நம்மட கொள்கை என்னன்னு சொல்லி யாரும் கேட்டுறக்கூடாது. 1000 கொள்கைகள் நம்மள்ட்ட இருக்கி, அந்த கொள்கைகளை சரியான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போங்க. அதோட இந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொன்னா நம்மட வெற்றி மட்டும்தான் நம்மட இலக்காக இருக்கணும். அடுத்தது நம்மட கட்சியில வெற்றி என்பது தமிழக மக்களோட வெற்றி. அதால நம்ம சின்ன சின்ன ஆசைகள், இந்த கட்சி மாவட்ட செயலாளர், இந்த கட்சியில் இருக்கிற இந்த கவுன்சிலர் அறிக்கட்டும், இல்லாட்டி நீங்க இந்த சீட்டுக்கோ இல்லாட்டி இந்த பதவிகளுக்கோ இல்லாட்ட மாவட்ட ரீதியான அந்த பொறுப்புகளுக்கோ நீங்க அடிமையாயிடக்கூடாது. இந்த பொறுப்புகள் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாட்டியும் சரி, சொல்ற மாதிரி எல்லா இடத்திலையும் நம்ம விஜயண்ணாவை தான் ப்ரமோட் பண்றோம். காரணம் என்னன்னு சொன்னா ஒரு மாற்றம் ஒன்று கட்டாயம் தேவை. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் ஒன்று வரலாட்டி அது நம்மளுக்கு நம்மட உழைப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாக அமைந்திரும். ஆனா மாற்றம் இல்லை. கட்டாயம் 2026 ஒரு வெற்றி ஒன்று, மாற்றம் ஒன்று வரும். அதுக்கு எல்லாரும் உழைக்கணும். அதுக்கு உழைக்கிற இளைஞர்கள் அனைவருக்குமே நாங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். இலங்கையில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய
நிறைய உறவுகள் வந்து டிவிக்கு இப்பயும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்காங்க. நம்ம முடிஞ்சா களத்துல வந்து போராடுறதுக்கு கூட ரெடியாக இருக்கிற. நீங்க என்ன விமர்சனம் பண்ணினாலும் சரி, டிவிகே என்ற கட்சி ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வந்த கட்சி. அது வந்து விஜயண்ணாவால மாத்திரம் தான் முடியும். மக்களுக்குள்ள வந்து தொடர்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைவர் என்று சொன்னா ஒரு விஜய் அவர்களை தான் நான் குறிப்பிடுவேன். அவரை தாண்டி யாராலையும் அதை செய்ய இயலாது. அதுக்காக வந்து நாங்க ஆதரவை கொடுக்கிறோம். கட்டாயம் ஒரு மாற்றம் கொண்டு வரும் என்று நம்புறோம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி. இன்றைக்கு இந்த காணொளி நான் ஷூட் பண்ணி முடிச்சதற்கு பிறகுதான் இந்த விடயம் வந்து நான் அறிஞ்சு கொண்டேன். அண்ணன் அதிமுக கட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இருந்து செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. அவர் அனுபவமும் பக்குவமும் கட்டாயம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்றால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதோட அவ்வளவு பெரிய கட்சியில இருந்து விட்டுட்டு வந்து நம்மளோட இணைகிறாங்கன்னு சொன்னா நம்மட கட்சியில பலத்தையும் நம்மட கட்சி 2026 எப்படியான வெற்றி வாகை சூட போகுது என்பதையும் எல்லா நம்மட தொண்டர்களும் வந்து உணர்ந்து கொள்ளணும் என்றதை வந்து இந்த இடத்துல வலியுறுத்தி கொள்றேன். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். வெற்றி நிச்சயம். நன்றி.